உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன். தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது நாங்கள் நூல் ஆசிரியர் ஒருவரோடு உங்களை சந்திக்கின்றோம். இந்த நூல் வெளியீடு என்பது 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற இருக்கின்றது என்பதை உங்களுக்கு முதலில் நினைவூட்டிக் கொள்கின்றோம். வலியும் வெற்றியும் என்கின்ற நூல் வெளியிடப்படுகின்றது. நூலின் ஆசிரியர் மரியாதைக்குரிய செல்லத்துறை கணேசலிங்கம் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் எஸ் கே ராஜன். தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பிரபல்யமான அனௌன்சர். உங்களை நாங்கள் 77 காலங்களில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் ஒரு பிரபல்யமான ஒரு ரேடியோ அனௌன்சிங் அங்கே டவுன்லேயே வச்சிருந்தீர்கள். அதை நாங்கள் கேட்டு மறந்தெல்லாம் இப்பொழுது ஞாபகமாக இருக்கிறது. நன்றி. அந்த நினைவுகளை மீட்டுகின்ற பொழுது உங்களை பற்றியும், அதாவது ஜப்பான் நாட்டிலே தோன்றிய தற்காப்பு கலை, இந்த கலை இலங்கைக்கும் வந்து சேர்ந்தது. உலகமெல்லாம் இப்பொழுது பரவி இருக்கின்றது. இந்த கலையை கொண்டு வந்த பெருமை உங்களை சார்ந்தது. கணேசலிங்கம் என்றால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். அந்த வீரம் செறிந்த ஒருவராக நீங்கள் அப்பொழுதெல்லாம் எங்கள் மத்தியில் காட்சியளித்தீர்கள், பலம் வந்தீர்கள். உங்களை பற்றி நிறையவே விடயங்கள் அறிய வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த தற்காப்பு கலை, கராட்டி கலை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணியதனுடைய காரணம் என்ன? அதற்கு யாரெல்லாம் உந்துதலாக இருந்தார்கள்? அருமையான கேள்வி. நான் இளமையிலிருந்தே ஒரு விளையாட்டு வீரனாக இருந்து வந்தேன். எனது மூத்த அண்ணன் ஒரு சிலம்பு வீரன், இரண்டாவது அண்ணன் ஒரு மல்யுத்த வீரன். நான் அத்லெட்டிக்ஸ் மற்றும் வேறு ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டிருந்தேன். அப்பொழுது அண்ணனாக்களுடன் ஒரு கராட்டி வீரர் கொழும்பிலிருந்து அவருக்கு சில டெக்னிக்ஸை பழக்கி கொடுத்தார். அதை பார்த்தவுடன் அதில் நான் ஒரு சிறந்த விற்பனராக வர வேண்டும் என்ற ஆவல் என் உள்ளத்தில் தொடங்கியது. ஆனால் அந்த காலத்தில் வடமாநிலத்தில் எங்குமே கராட்டி கலை இருக்கவில்லை. ஆனால் எனக்கு வேலை கிடைத்தவுடன் 1969 எனக்கு கொழும்பில் வேலை கிடைத்தது. அப்போது நான் சுகதா ஸ்டேடியத்தில் ஒரு கராட்டி போட்டியை பார்க்க சென்றேன். 1972ஆம் ஆண்டு. அதை பார்த்த உடனேயே நான் அங்கு அதை பழக வேண்டும் ஆசை நிறைவேறியது. அடுத்த வாரமே அவர்களது கிளப்பில் சேர்ந்து கராட்டியை பழகத் தொடங்கினேன். அதற்கு முதல் நான் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் நடந்த ஒரு குத்துச்சண்டை, பாக்ஸிங், அதில் நான் போய் பங்கு பெற்றி அது நல்ல செய்திருந்தபடியால் எனக்கு கராட்டி பழகிறதும் எனக்கு சுகமாக இருந்தது. குத்துச்சண்டை, சிலம்பு இவற்றுக்கும் வங்கி பணிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீங்கள் ஒரு வங்கி பணியாளர். அருமையான கேள்வி. சின்னலே தொடக்கம் எனக்கு உண்மையிலே நான் பேங்கிங் வேலை செய்ய ஒன்று நான் இருக்கவில்லை. பாடசாலையில் கேட்பார்கள் எல்லாரையும். அந்த காலத்தில் இப்போவும் இருக்கும் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் நீர் என்னவா வர விரும்புகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதிகமானது எனது சக மாணவர்கள் டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னார்கள். நானும் இன்னொரு எனது சினையதனும் மட்டும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டும் என்று அந்த ஆசை இருந்தது. ஏனென்றால் இந்த அராஜகங்களை பார்த்து என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. ஆகவே நான் தனியாக வந்து அதை முறியடிக்க முடியாது. ஆகவே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்தால் அது செய்யலாம் என்று நோக்கத்தோடு இருந்தேன். ஆனால் தற்செயலாக இந்த வேலை எனக்கு கிடைத்தவுடன் எனது அம்மா அப்பாவின் விருப்பத்துக்கு இணங்க நான் பேங்கிற்கு சென்றேன். தவிர உள்ளத்திலிருந்து அந்த தீ எப்போவுமே கொடி கட்டி எரிந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை பாவித்து கராட்டியை பழகத் தொடங்கினேன். அதாவது எங்களுடைய தேசத்தில் காவல்துறையினருடைய அட்டகாசம்தான் எங்கள் தேசத்திற்கே ஒரு தலைவனை தந்தது. பாருங்கள், உங்களை எப்படியான விடயம் இந்த கராட்டி துறைக்கு, தற்காப்பு கலைத்துறைக்கு உங்களை அழைத்து சென்றிருக்கின்றது என்பதை மிக சிறப்பாக நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். சரி, நீங்கள் இந்த கராட்டி கலையை கற்றதன் பின்னர் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு 70 ஆண்டுகளை தாண்டியதாக வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். இல்லை, நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து அவதானிக்கின்ற பொழுது ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் இந்த கராட்டி துறையில், தற்காப்பு கலை துறையில் நீங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் சிறப்பு.
கராட்டி நான் பழகத் தொடங்கி இப்பொழுது 54 வருடமாகின்றது. பார்த்தீர்களா? கராட்டி பழக்கத் தொடங்கி 52 வருடங்கள் ஆகிவிட்டன. அதாவது யாழ்ப்பாணத்தில் தொடங்கினேன். 1974ஆம் ஆண்டு சித்திரை மாதம் நான் அங்கே கராட்டியை பழக்கத் தொடங்கினேன். இப்பொழுதும் தொடர்ந்து கராட்டியை பழக்கி கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் கராட்டி போட்டியிலும் பங்கு பெற்றி இப்பொழுதும் சிறந்த வீரனாகவே வந்து கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி. கேளுங்க. போலந்து நாட்டில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற ஒரு கராட்டி போட்டியில் எஸ், நீங்கள் பங்கு பெற்றி இருக்கின்றீர்கள். பங்கு பெற்றியது மாத்திரமல்ல, அதில் வெற்றியீட்டி இருக்கின்றீர்கள். முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறேன். அந்த விடயத்தை நீங்கள் எடுத்து கூறுங்கள். ஆமாம், போலிஷ் ஓப்பன் சாம்பியன்ஷிப் என்று போலண்டில் நடைபெற்ற போட்டி போன மாதம் 17ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னவென்றால், அதுக்கு முதல் நாள் 16ஆம் தேதி தான் நான் திருமணம் செய்து 50வது வருடம். ஆகவே எனது ஒய்ஃபுக்கு நான் எல்லா ப்ரெசண்ட்டும் கொடுத்தாச்சு. என்ன ப்ரெசன்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சு கொண்டு இதில் கட்டாயம் நான் வென்று அந்த தங்கப்பதக்கத்தை கொடுக்க வேண்டும் இருந்தேன். அந்த போட்டி நடைபெற்றது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குரிய போட்டி. ஆனால் எனக்கு உண்மையிலே இப்போ 78 வயதாகின்றது. அடுத்த மாதம் நான் 78 வயதாகிவிடுவேன். அப்போ அந்த போட்டி எனக்கும் சரியான வயது வித்தியாசம் இருந்தாலும் வேறு வழியில்லை, பங்கு பெற்றினேன். சிறப்பாக செய்து எல்லோருடைய மதிப்பையும் பெற்று முதலிடத்தையும் பெற்று அதை எனது மனைவிக்கு பரிசாகவும் கொடுத்தேன். சரி, நீங்கள் கராட்டி கலையை, அதாவது தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த தற்காப்பு கலை ஆசிரியராகவும் நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஏறத்தாழ எத்தனை ஆயிரம் பேருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருப்பீர்கள்? 20,000 பேருக்குமே எனது மாணவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 100 பேர் ஆசிரியர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சில வேலை நிமித்தமாகவும் வேறு பிரத்யேக காரணங்களாலும் எல்லோரும் ஆசிரியராக இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுதும் ஏறத்தாழ ஒரு 10-20 பேர் 30 பேருக்கிட்ட இப்பொழுதும் நல்ல சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எனக்கு இப்பொழுது நான் லண்டனில் ஒரு கராட்டி வகுப்பை தொடங்கினேன் 1990ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட இப்பொழுது 36 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. இப்பொழுது எனக்கு 4 பிள்ளைகள். இப்பொழுது எனது கடைசி மகள் தான் என்னிடம் பொறுப்படுத்தி அதை நடத்தி கொண்டிருக்கா. அவை இப்பொழுது சிறப்பாக பணியாற்றுகிறார். ஏறத்தாழ எங்கள் 150க்கு மேற்பட்ட மாணவர்கள் லண்டனில் மட்டும் பழகி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், எனது மகள் போன வருஷம் நடைபெற்ற உலக சாம்பியன் போட்டியில் அவர்தான் வேர்ல்ட் சாம்பியனாக வந்தார். வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் கற்ற கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட வீட்டிலேயே தங்களுடைய வாரசுகளுக்கே நீங்கள் கற்றுக் கொடுத்து வருகின்றீர்கள். நீங்கள் யாரிடத்தில் இந்த கராட்டி கலையை கற்றுக்கொண்டீர்கள்? மிக முக்கியமான விடயம். எனது ஆசிரியர் அந்த காலத்தில் முதலாக இலங்கையிலேயே கராட்டியை பிரபல்யமாக நடத்தி கொண்டிருந்தவர் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர். அவரது பேர் போனி ராபர்ட்ஸ். அவர் கொழும்பில் வேலை செய்திருந்தார். அப்படி நானும் கொழும்பில் பேங்கில் வேலை செய்தபடியால் அந்த போட்டியை அவர் நடத்திய போட்டியை பார்த்துவிட்டு அவரையே நான் குருவாக ஏற்றுக்கொண்டேன். போனி ராபர்ட்ஸ் அவர்கள் பற்றி ஒரு சிறப்பு எங்கள் தேசத்தில் இருக்கிறது. அந்த சிறப்பு என்ன என்பதை நீங்களே சொல்லுங்கள். முதல் கராட்டியை இலங்கையில் ஆரம்பித்தவர் என்ற மதிப்புக்குரியவர் போனி ராபர்ட்ஸ் அவர்கள் அந்த காலத்தில் கவர்னிங் பாடி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸில் கதைத்த பொழுது அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து ஒவ்வொரு கிளப் பதிய வேண்டும் என்று சொன்னதை கிடங்க அவர் என்னையும் கேட்டு நான் தான் முதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பதியப்பட்ட ஒருவன். அது இப்பொழுது கனவேர் பதிந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் கண்டி மாவட்டம் அதிலிருந்து உபாலி சிறிசேனாண்டவர் இருக்கிறார். அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் 2 பேரும் தான் இப்பொழுது தொடர்ந்தும் அவரது ஆசையை நிறைவேற்றி, எங்கள் ஆசிரியர் போனி ராபர்ட்ஸின் ஆசையை நிறைவேற்றி, அவர் இறந்து போனாலும் அவரது நினைவுடன் இப்பொழுதும் எங்கள் கராட்டியை பழக்கி கொண்டிருக்கின்றோம். சரி, வலியும் வெற்றியும், வெற்றிகள் பற்றித்தான் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எழுதிய நூலுக்கு பெயர் வைத்திருக்கின்றீர்கள் வலியும் வெற்றியும் என்று. இந்த நூலை எழுதுவதற்கான காரணம் என்ன? இந்த நூல் பற்றிய விவரங்களையும் எடுத்து கூறுங்கள். பல பேர் என்னை அணுகினார்கள். நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் கனகாலமாக ஏறத்தாழ 10 வருடங்கள் முன்னே என்னை சொன்னார்கள். ஆனால் நான் இப்பொழுதும், எனக்கு உண்மையை சொன்னப்படால், நான் இப்பொழுதும் போட்டியில் பங்கு பெற்றபடியால் எனக்காக நான் பிரத்தியமான பயிற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பின்னேரங்களில் நான் வகுப்பு எடுக்க வேண்டும்.
அதே நேரத்தில் நான் இது மட்டும் பிரதான தொழிலாக கொள்ளவில்லை. இலங்கை வங்கியில் வேலை செய்தேன். இங்கே லண்டனுக்கு வந்த அப்புறம் ஃபைனான்சியல் அட்வைசராக வேலை செய்தேன். ஆகவே எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. கேட்பவர்களுக்கெல்லாம் முகம் எழுதுவோண்டு பின்னுக்கு போட்டுக்கொண்டே இருந்தேன். அப்படி போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனது சிரேஷ்ட மாணவன் விஜயானந்தன் அவர்கள் முன் வந்தார். மாஸ்டர், நான் எழுதுகிறேன் என்று முன் வந்தார். ஆகவே அவர் எழுதியும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக இந்த புத்தகத்தை நான் வெளியிட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி படங்களை போட எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது எம்டி செல்வராஜா என்றவர், அதற்கான புத்தகங்கள் வெளியிடுறவர், இப்பொழுதும் ஒரு செம்பாட்டி சீமை என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர், போன கிழமை யாழ்ப்பாணத்தை வெளியிட்டவர், உரும்பையைச் சேர்ந்தவர். அவர் என்னை அணுகி அவர் எழுதின புத்தகத்துக்கு என்னையும் என்னிடம் பேட்டி கண்டு என்னை பற்றியும் அதில் எழுதியிருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், எனக்கும் ஒரு உதவி செய்ய வேண்டும், இந்த புத்தகத்தை நீங்கள்லாம் முடித்திருந்தார். மனமு வந்து ஓம் என்று சொன்னபடியால் தான் இந்த புத்தகம் ஒரு புத்தகமாக உருவாகியது. ஆகவே அவர்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். புத்தகத்துக்கு காரணமாக எழுத வேண்டும் என்றதுக்கு கன காரணங்கள் சொன்னார்கள். நீ இந்த புத்தகத்தை பற்றி எழுதாவிட்டு என்றால் சரித்திரம் இல்லாமல் போய்விடும். சரித்திரத்தை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எனது மாணவர்கள், நான் எழுதவில்லை, எனது மாணவர்கள் எழுதுகிறார்கள். சரித்திரம் நீங்கள் படைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் இலங்கையை பொறுத்தவரையில், எங்களுடைய தேசத்தை பொறுத்தவரையில் வரலாற்றில் இடம் பிடித்த ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வலியும் வெற்றியும் என்ற நூலை பிரான்ஸ் நாட்டிலே வெளியிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணியதும் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இத்தனை பணிகளையும் செயற்படுத்தி கொண்டிருப்பவர் அன்பு தம்பி கிறிஸ் அவர்கள். அவரும் சில வார்த்தைகள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வணக்கம் கிறிஸ். வணக்கம் ராஜண்ணா. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உண்மையிலேயே 2 மிக பெரும் ஜாம்பவான்களுக்கு அருகிலே அமர்ந்திருப்பது இது ஒரு கனவா அல்லது உண்மையா என்று எண்ண தோன்றுகிறது. என்னுடைய வயதையும் தாண்டிய அனுபவத்தை கொண்டவர்கள் தான் 2 ஜாம்பவான்களும். நான் ராஜண்ணாவுக்கு சொன்னேன், இல்லைன்னு ராஜண்ணா தான் ஒத்த காலில் வாங்கன்னு கூப்பிட்டார். உண்மையிலேயே மாஸ்டர் அவர்களுடைய அருமை பெருமையெல்லாம் இப்போது இந்த ஒரு உங்களுடைய கேள்வி கணைகளை அவர் பதில் சொல்லும்போது தான் தெரிய வருகிறது எனக்கே. நிறைய விஷயங்கள் நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் மாஸ்டர் அவர்கள் எங்களோட பல காலமாக குடும்ப நண்பராக இருந்தார். அப்போ மாஸ்டரோட ஒரு நாள் கதைக்கும் போது சொன்னார், இப்படி லண்டனில் வந்து நாங்கள் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டோம். இதே மாதிரி பிரான்சிலும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மாஸ்டருடைய ஒன்றை விட்ட தம்பி ஒருவரும் இருக்கிறார், கராட்டி ஸ்ரீ மாஸ்டர் அவர்கள். அவருக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, அதனால் நீ இதை எடுத்து செய்வியான்னு கேட்டார். நான் உடனடியாக, எனக்கு கராத்தே தெரியாது, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும், அதற்கு ஒரு முக்கியமான ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி, ஒன்றல்ல 2 பேர் இருக்கிறார்கள். முதலிலே அண்ணா உங்களுக்கு கோல் அடித்து கதைத்தேன், எஸ்கே ராஜன் அண்ணாவுக்கு. 2வதாக பாஸ்கரன் அண்ணா, ஆசிபுசரி உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணாவுக்கு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை வர சொல்லுங்கள், செய்யலாம் என்று. நீங்கள் தான் அந்த உறுதுணையை சொன்னீர்கள். உங்களுக்கு மிக 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 நன்றிகள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். இது எல்லாரிடமும் போய் சேர வேண்டும். சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. இது நீங்கள் சொன்னது போல ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மக்களுக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு இது கடத்தப்பட வேண்டும் என்றால் அது உங்களை போன்ற மிக பெரும் ஊடக அவியலாளர்களால் தான் முடியும். ஆக இதை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி எஸ்கே ராஜன் அண்ணா. அதே போல் பாஸ்கரன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். உதவி செய்த எல்லாருக்குமே நன்றிகள். கண்டிப்பாக. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வரலாறு பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். வரலாற்றில் நீங்கள் இடம் பிடித்திருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டேன். சிவநெறி செல்வர் திரு ஆறு திருமுருகன் அவர்களுடைய அரும்பணியினால் யாழ்ப்பாணத்தில் உருவானது சிவபூமி யாழ்ப்பாணம் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் எங்களுடைய கராட்டி ஆசிரியர் செல்லத்துறை கணேசலிங்கம் அவர்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறதே, அவருடைய நிழல் படமும் அங்கே இருக்கிறது. சொல்லுங்கள். எஸ், என்னை எனது மாணவன் ஒரு சொன்னார், மாஸ்டர் நீங்கள் தான் யாழ்ப்பாணத்தில் கராட்டியில் தந்தை ஆனபடியால் உங்கள் படம் அந்த அருங்காட்சியகத்தில் விட விடும் என்று சொன்னார். நானும் அதற்கு இணங்கி ஆறு திருமூன் அவருடன் அவரே கதைத்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த படத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதை வைத்தது ஒரு நல்லதாக போயிட்டது. அதனால் எனது பழைய சினியர்கள் அங்கே போகும் பொழுது அதை பார்த்துவிட்டு இவர் எங்களை தெரிஞ்சாலுன்னு சொல்லி அடித்து கதைக்கும் பொழுது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நூல் வெளியீடு எங்கே நடைபெறப் போகின்றது, எப்பொழுது நடைபெறப் போகின்றது என்ற விவரத்தை நீங்கள் கூறுங்கள்.
இந்த வலியும் வெற்றியும் இண்டோமீட்டபிள் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு புத்தக வெளியீடு. இது வருகின்ற சனிக்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்த சனிக்கிழமை சரியாக மாலை 3 மணி அளவிலே லாக்குர்னோவில் இருக்கக்கூடிய அப்பன் கராத்தே இன்ஸ்டிடியூட் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்பன் மாஸ்டர் அவர்களும் இப்பொழுது பாரிஸிலே மிக முக்கியமான ஒரு மாஸ்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த இன்ஸ்டிடியூட்லேயே, அந்த அகாடமியிலே தான் சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இந்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது. ஆகவே அங்கே எல்லோரும் பாருங்கள். கராத்தே சம்பந்தமானவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வை ஒரு மிக பெரும் ஒரு விழாவாக நீங்கள் வந்து அதனை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தான் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லது. ஆசிரியர் கணேசலிங்கம் அவர்களே, நீங்கள் லண்டன் மாநகரத்தில் இருந்து வருகை தந்ததுமே நாங்கள் இந்த சபையை ஒழுங்குபடுத்தி இருந்தோம். களைப்பை நீங்கள் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது மட்டக்களப்பில் என்று நினைக்கின்றேன், காலையில் தொடங்கிய பயிற்சி இரவு வரை 9 மணிக்கு தொடங்கிய பயிற்சி, மதிய உணவும் நீங்கள் அருந்தாமல் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த பயிற்சிகளை எல்லாம் வழங்கியிருப்பதை எடுத்து கூறியிருந்தீர்கள். ஆகவே களைப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அப்பொழுதே நீங்கள் நிரூபித்திருக்கின்றீர்கள். இன்றும் கூட அந்த களைப்பை பொருட்படுத்தாமல் ஆம் நாங்கள் உடனடியாகவே இந்த பணியை செய்வோம் என்றீர்கள். உங்களுடைய நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ் ஊடகத்தின் சார்பில் நாமும் எமது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய SK ராஜன் அவர்களுக்கும் தம்பி கிரிஷ் அவர்களுக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் அந்த வீடியோ கேமரா எல்லாருக்கும் நான் நன்றி கூறுவதோடு நான் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறப்போகின்றேன். நான் ஒரு கீனஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வர வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் நாட்டில் நடந்த போர் சூழல் காரணமாக எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் அந்த வெறி என் மனதில் இருந்தது. நான் வேர்ல்ட் சாம்பியனாக வந்தது எனக்கு 62 வயதில் தான் வந்தேன். அங்கே கூட 18 வயதுக்கு மேற்பட்டார்கள் எல்லோருடையும் போட்டி போட்டுத்தான் அப்போ வந்தேன். அதுபோல் கடைசி போட்டியும் 40 வயதுக்கு மேற்பட்டவரோட போட்டி போட்டு நான் முதலிடத்தை பெற்றிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் எனது மாணவர்கள் மட்டுமில்லை. இந்த புத்தகத்தை எழுதிய ஒவ்வொருவரும், இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதிய தமிழிலும், தமிழ் எழுதிய ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆகவே இந்த புத்தகம் ஒருவரிடம் 5 புத்தகம் வாங்கினாங்க. ஏன் 5 புத்தகம் வாங்குகிறீர் என்று. இந்த புத்தகம் தங்களது சகோதரங்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டும் என்றதுக்காக தான் அதை வாங்கி எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னார்கள். ஆகவே அருமையான விஷயங்கள் அந்த புத்தகத்தில் நான் எழுதவில்லை, எனது மாணவர்கள் இருக்கிறார்கள். அதை வாங்கி எல்லோரும் நன்மை அடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் பேசி முடிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நல்லது உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கராட்டி கலை ஆசிரியர் செல்லத்துறை கணேசலிங்கம் அவர்களை உங்களிடம் அழைத்து வந்திருந்தோம். நீங்கள் எல்லோரும் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று மிக்க அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.